படத்தோட ஆரம்பத்துல நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு போஸ்ட்மேன் அவரோட சைக்கிள்ல ஒரு போஸ்ட் டெலிவரி பண்றதுக்காக வராரு. அங்க தன்னந்தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஏமா போஸ்ட் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்க யாரும் நீக்கிற மாதிரி தெரியல. வீட்டுக்குள்ள காட்டும் போது ஏதோ 2 பசங்களோட போட்டோ இருக்குதா, கூடவே அந்த இடத்துல தின்னது எடுத்தது வச்சது அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டபடி இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அந்த துணியெல்லாம் பயங்கர ரத்த கிளறியா இருக்கு. வெளியில இந்த போஸ்ட்மேனும் என்னடா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கான்ல இருக்க. அப்போ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குமா. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும். யாராவது உள்ள இருக்கிறீங்களா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவனும் உள்ள போயிட்டு அப்படியே கையெல்லாம் கொடுத்து பாப்பானா. பட் இருந்தாலும் உள்ள இருக்கிற நபரால வெளியே வர முடியல போல. சரி இருங்க நான் போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு எந்திரிச்சு அங்கிருந்து போகலான்னு பார்த்தா சடனா உள்ள இருந்து ஒரு கை வந்து அப்படியே அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக ஏதோ ஒன்னு அவரை கடிச்சு அப்படியே கொதற மாதிரி அந்த இடத்துல அவர் பயங்கரமா அலறாரு. இப்ப அப்படியே ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு பஸ் என்னன்னா அந்த காட்டுக்குள்ள வருது. அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு 16-17 வயசுல இருக்கிற டீனேஜ் பசங்க தான். என்னன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல விட்டு இருந்திருப்பாங்க. சோ பசங்க எல்லாரும் சும்மா மொபைல் அடிக்ஷன் இல்ல வீட்லயே சும்மா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேணான்னு ஒரு சம்மர் கேம்புக்காக அனுப்பிட்டு இருந்திருக்காங்களா. சோ இப்ப கேம்ப் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க கேம்ப் போடுறதுக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மீசக்காரர் ஒருத்தர் இருக்கிறாருல. சோ அவரு தான் இங்க இருக்கிற இன்சார்ஜர் போல. அங்க இருக்கிற பசங்களோட மொபைல் எல்லாத்தையும் முதல்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் இவ்வளவு பசங்க இருக்கிறாங்களே எல்லாரையும் குரூப்பா பிரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காயின் கொடுத்துட்டு ஓகே நீங்க இந்த குரூப் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிடறாங்களா. அதுல தொப்பி போட்ட ஒரு பொண்ணு ஒருத்தைய வந்து காட்டுவாங்க. சோ அவ பேர் தான் ஈசா. இவ வந்து ஒரு பர்டிகுலர் டீமுக்கு லீடரா இருக்க போறா. அவ டீம்ல இருக்கிற அந்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சோ அதுல ஒரு 4-5 பசங்க இருக்கிறானுங்க. அவங்க யார் என்னங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. பசங்க எல்லாரும் மொபைல் போன் இல்ல அப்படின்னாலும் அப்படியே ஜாலியா கூட நின்று பேசிக்கிட்டு கிட்டாரை வச்சு பாட்டு பாடிட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்க இவங்க எல்லாரையும் விட்டு ஓரமா மரத்துக்கு ஓரமா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவளுமே அந்த இசா இருக்கிறாள். சோ அவளோட டீம்ல தான் இருக்கிறா. பட் இருந்தாலும் மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது வெறும் அடிக்ஷனுக்காக இந்த இடத்துல வந்த மாதிரி தெரியல. ஏதோ பயங்கர சோகத்துல இருக்கிறா. படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல. அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த லேடி 30 வருஷமா இன்னும் இருக்கிறாங்க போல. சோ அப்படியே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆட்டோ ஒன்னு அடிச்சு உள்ள கொண்டு வந்து போடலாங்க போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்களா. கீழே விழுந்து அந்த லேடி கிட்ட இருந்து ஒரு கீ வந்து விழுந்திருக்கும் போல. அந்த கீயை ஒரு மிருகம் மாதிரி இருக்கிற ஒரு கை வந்து அப்படியே எடுத்து அந்த மிருகத்தை பேஸ்மெண்ட்ல பூட்டி வச்சிருப்பாங்க போல. சோ அதோட லாக் அப்படியே அன்லாக் பண்ணிட்டு அந்த லேடி அதே இடத்துல காலி பண்ணுது. அடுத்த நாள் காலையில கேம்ப்ல இருக்கிற எல்லாரும் சும்மா அப்படியே காட்டுக்குள்ள ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போறதுக்காக தயாராகிட்டு இருப்பாங்களா. அப்போ கேம்ப்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் அவ கையில கட்டி இருந்திருக்க கட்டை வந்து அப்படியே அவிழ்க்கிறா. பார்த்தா அவ சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கா போல. சோ அதனாலதான் வீட்டுல இருந்து கூட இந்த மாதிரி அவ மனம் திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்திருக்காங்க போல. அவ கையில அறுத்துக்கிட்டதை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு கர்ச்சீஃபை வச்சு கட்டிக்க வரலாம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒண்ணு வரும். அதுல இருந்து ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் வருவாரு. சோ அவர் வந்துட்டு சும்மா ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்துவார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்களா. நம்ம இசா இருக்கிறாங்கல்ல. சோ அவங்களும் போக நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாள்ல. சோ அவ கூட பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட அந்த குண்டு பையன் இருக்கிறான்ல. சோ அவன் வந்து அப்படியே ஏன் இப்படியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில விஷயங்கள்லாம் ஜோக்லாம் அடிச்சு அப்படியே நம்ம ஹீரோயினை கொஞ்சம் சிரிக்க வைக்கிறான். அதுவே இன்னொரு ஒரு மொட்டை பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்னன்னா அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு ஒரு மேனமணிக்கு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. சோ அவகிட்ட ஜாலியா கடலை போட்டு அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண பின்னாடி வர அந்த சுருட்ட முடிக்காரன் உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதடா மாமி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். நேத்து நைட்டே ஓரளவுக்கு இன்ட்ரோ ஆயிருப்பாங்க போல. சோ அதனால ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த குண்டு பையன் எதையோ பார்த்து பயந்துட்டு உடனே அந்த லீடர் பொண்ணை கூப்பிடும் போது அவங்களும் வந்து பாக்குறாங்க. அது ஒரு இறந்து போன மானாதான் இருக்கும். அதோட உடல்ல பயங்கரமான காயங்கள் இருக்கும். கண்டிப்பா மனிதர்கள் வேட்டையாடி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மிருகம் இருக்குதான் போல. அதனால என் கூடயே இருங்க, காட்டுக்குள்ள யாரும் தனியா போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க மரத்துக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒரு கை இருக்கிறத கவனிக்கிறா. இருந்தாலும் அதை பத்தி யாருக்கிட்டே அவ சொல்லல. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனால நைட்டுக்குள்ள ஒரு கேம்ப் ஒன்று வந்து செட் பண்ணிட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே கதை பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த லீடர் கேட்பாங்க, இந்த கேம்ப் வந்து பேசிக்கா மொபைல் அடிக்ஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்குதான். பட் இருந்தாலும் என்ன சொல்லி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பி விட்டாங்கன்னு கேட்கும் போது அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் சொல்லுவான், ஆக்சுவலி நான் ஒரு ஸ்போர்ட் ஒன்று ஆடிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய பிரைஸ் புல் இருக்கிற ஒரு டோர்னமெண்ட், அதுல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதை புரிஞ்சுக்காத என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னமோ கேம் அடிக்ட் ஆயிட்டுன்னு சொல்லி என்னை இப்படி துரத்தி விட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஈவன் அந்த சுருட்டு முடிக்காரன் இருப்பான்ல, அவங்ககிட்ட அந்த லீடர் கேட்கும் போது அவன் பெருசா பதில் சொல்ல மாட்டான். சோ அதுக்கும் அந்த லீடர் வந்து இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம், இல்லைன்னா பரவாயில்லன்னு சும்மா பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்களை ஏதோ ஒன்னு கிராஸ் பண்ணி போகுமா. டக்குன்னு அந்த லீடர் தான் இங்கே இருங்கன்னு சொல்லி டார்ச் எடுத்து போறாங்க. பார்த்தா அது வெறும் ஒரு நரியாதான் இருக்கும். ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் நைட்டு தூங்க போயிடுறாங்களா. ஆனா அந்த மொட்டை இருக்கிறான்ல, அவனுக்கு மட்டும் தூக்கம் வரல போல. அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்தவனும் அங்க இருக்கிற ஒரு லேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க போயிட்டு அவன் கையில வச்சிருந்திருக்க சிகரெட்டை எடுத்து அப்படியே பத்த விட்டு ஜாலியா இருக்க
அவன் பின்னாடியே அந்த ஒரு மேனாமணிக்கு பொண்ணு இருந்தால, சோ அவளும் வருவா. ஆக்சுவலி இந்த கேம்புக்கு வந்ததுல இருந்தே அந்த மேனாமணிக்கு அந்த மொட்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான்ல, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. சோ அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வா கேம்ப்ல போய் தூங்கலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அதுக்கு அந்த மொட்டை இல்ல நான் கையோட ஸ்லீப்பிங் பேக் இங்கே கொண்டாந்துட்டேன், நான் இங்கே தூங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அவ போனதுக்கு அப்புறம் தூங்குவானா அப்படின்னு பார்த்தா மொபைல் ஒன்னு வச்சிருந்திருக்கான். சோ ஸ்பேர் ஒன்று வந்திருக்கான் போல. அதை ஜாலியா வந்து நோண்டிக்கிட்டு இருக்கும் போது அப்பா அவன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வர, இவனும் யாரான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மட்டும் திருப்பி பாக்குறான். அது ஏதோ ஒரு பெரிய குண்டு உருவமா இருக்கு. அப்படியே அவனை கத்த விடாம ஒரே அமுக்கி அந்த ஒரு ஸ்லீப்பிங் பேக்குள்ளே ஒரு சாக்கு மூட்டை மாதிரி தூக்க, இவனும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பானா. கத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரத்துல வச்சு ஒரு அடி, அவ்வளவுதான் மொட்டை காலி. இன்னொரு பக்கம் கேம்ப்ல நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று வரும். அவ அவளோட ஃபேமிலி கூட ஒன்னா கார்ல போய்கிட்டு இருப்பாளா. ஜாலியா நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சி கூட விளாண்டுகிட்டு இருக்கேன். அப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வாங்கல செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண, அந்த ஆளு அதுக்கு போஸ் கொடுக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு ட்ரக் ஒன்று வந்துடும். சோ அப்படியே கட் பண்ணா காலையில ஆயிருச்சு. பார்த்தா அந்த ஒரு மொட்டைய ஆளை காணோம்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. சோ அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை எங்கேயாவது போயிருக்கானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க மரத்துல ரத்த கரையா இருக்கிறத கவனிக்கிறாளா. உடனே மத்தவங்களையும் கூப்பிடும் போது அவங்களும் வந்து பாக்குறாங்க. பட் இருந்தாலும் இல்ல இது ரத்த கரை எல்லாம் கிடையாது, இது சாதாரண இந்த மரத்தோட சாராதான் இருக்கும், நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, வா நம்ம பிரிஞ்சு போய் அந்த மொட்டை எங்க போனான்னு தேடலாங்கும் போது அப்ப அந்த குண்டு பையன் தான் இல்ல பிரிஞ்சு போறதெல்லாம் கூடாது, நான் நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பிரிஞ்சு போனா எல்லாருமே இறந்து போயிருவோம்னு சொல்ல, அதுக்கு அந்த லீடரும் பா இவ்வளவு பயப்படுறியா நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சுருட்ட முடிக்காரனும் இந்த மேனாமணிக்கு இங்க கேம்ப்லயே இருக்கட்டும், இன் சம் கேசஸ் அந்த மொட்டை எங்கேயாவது போயிட்டு திருப்பி வந்தான் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. சோ நம்ம 3 பேர் போய் தேடுவோம் அப்படின்னு ஹீரோயினையும் அந்த குண்டு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த லீடர் பண்ண காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க, அவங்க நேரா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்கு தான் போவாங்களாம். சோ அந்த வீட்டுல பார்த்தா ஏகப்பட்ட இந்த ஏதோ மனித உறுப்புகள்லாம் வந்து அப்படியே காய விட்டு தொங்க விட்ட மாதிரி எல்லாம் தெரியும். அது எதையும் கவனிக்காம இவங்க பாட்டு நேரா வீட்டுக்குள்ள போவாங்க. அந்த இடத்துல ஒரு ட்வின்ஸோட போட்டோ ஒண்ணு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த குண்டு பையனுக்குலாம் லைட்டா அல்லாக ஆரம்பிச்சிருது. மேடம் இங்க இருந்து கிளம்பிடலாம், வேணாம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவங்க கேட்காம அந்த இடத்துல இருக்கிற பேஸ்மெண்ட் ஒண்ணு கவனிச்சுட்டு அப்படியே அந்த பேஸ்மெண்ட் ஓபன் பண்றாங்களா. உள்ள இருந்து குப்புன்னு வாடை அடிக்குது. இருந்தாலும் அப்படியே பொறுத்துக்கிட்டு உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த மொட்டையோட டெட் பாடி அந்த இடத்துல இருக்கும். பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த மொட்டைய வேட்டையாடிங்க கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்ப சடனா அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு முதல்ல அந்த லீடர் பொண்ணு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த மொட்டை தான் இல்ல வேண்டாம், இப்போ வெளியே போனா கண்டிப்பா மாட்டிக்கோன்னு சொல்லி இந்த பேஸ்மெண்ட்ல இருக்கலாங்கிறாங்களா. ஆனா அந்த பேஸ்மெண்ட்குள்ள தான் செமையா வாடை அடிக்குதுல, பயங்கரமான ரத்த வாடை. அந்த மொட்டைக்கே வந்து ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருது. டே ஒரு சர்ரா இங்கேயாவது வா ஊன்னு கத்திராத, அவங்க இது வந்து நம்மள அமைக்கிற போறான் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த அரக்கம் பார்த்தா அப்படியே அந்த ஒரு பேஸ்மெண்டோட டோரை நீக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே உள்ள வர ஆரம்பிக்கிறான். அவன் காலெல்லாம் பெருசா ஒரு மாதிரி கொப்பளமா இருக்கு. இன்னும் உள்ள இருந்தா காலி தான். இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது வழி தேடும் போது அப்பதான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி அங்க ஒரு டோர் இருக்கும்ல, அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சது அதே டோர் தான். எப்படியாவது அதுல எஸ்கேப் ஆகலான்னு ஓபன் பண்ணிட்டு அந்த குண்டு பையனையும் நம்ம ஹீரோயினையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த லீடர் பொண்ணும் வெளியே வரலாங்கும் போது அந்த இறந்து போன மொட்டையோட போன் ரிங் ஆகுமா. அந்த போனை பார்த்தோன்னே ஆஹா அந்த போன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடலாமே, எப்படியாவது இந்த ஒரு அரக்கனை வந்து அட்டாக் பண்ணிட்டா போதும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து வச்சா அந்த அரக்கன் அவ்வளவு பெருசா இருக்கிறான். இங்க வெளியில வந்தவங்களும் என்ன இன்னும் இந்த லேடி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பதறிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன். அவங்களோட தலை மட்டும் அப்படியே துண்டா வந்து விழுகும், அவ்வளவுதான். அதை பார்த்த 2 பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கேன். அதுவே இன்னொரு பக்கம் அந்த மேனாமணிக்கும் அந்த சுருட்ட முடிக்காரனும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அப்பதான் அந்த சுருட்ட முடிக்காரன் சொல்றான், தான் வந்து ஒரு கேயா இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பசங்களை தான் பிடிச்சிருந்திருக்குது, ஆனா என் ஏஜ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிட்டு என்னடா நீ இன்னும் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க. ஈவன் இந்த ஒரு மொட்டை இருக்கிறான்ல அவனை கூட எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் சும்மா அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்ககிட்ட என்னோட காதல சொல்லான்னு இருக்கிறேன் அப்படின்லாம் பேசும்போது அதுக்கு அந்த மேனாமினிக்கும் உன் மனசுல அப்படிதான் தோணுது அப்படின்னா நீ அதை பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு பேசிட்டு இருக்க, நல்ல வேலை நீனாவது என்ன கேவலமா பேசாம என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்தா அவளோட வாயிலே ஒரு கடப்பாரம் ஒண்ணு இறங்கி இருந்திருக்கும். பின்னாடி வந்து அந்த அரக்கன் தான் அப்படியே வாயிலே அதை இறக்கி விட்டு இருந்திருப்பானா. அதை பார்த்தோன்னே பயந்து போய் வேகமா அங்கிருந்து அடிச்சு புடிச்சு ஓடி போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அந்த குண்டு பையனும் வந்து காட்டுக்குள்ள ஓடி வந்துருப்பாங்கல்ல, எப்படியாவது யாரையாவது உதவிக்கு கூட்டாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பதான் அந்த காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருக்கிறத ஒண்ணு கவனிக்கிறாங்க. ஒருவேளை அங்க யாராவது இருப்பாங்களோ உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருப்பாரா. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அரக்கம் ஒருத்தன் இங்க இருக்கிறான், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கூட வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, உங்ககிட்ட ஏதாவது மொபைல் கீதி இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்றேன் எதுவும் இல்ல, பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு எட்டு வரேன்னு சொல்றாரா.
அதுவே இங்க அந்த சுருட்ட முடிக்காரன் இருக்கிறான்ல, அவன் காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்க காட்டுக்குள்ள ஒரு சர்ச் ஒண்ணு இருக்கும். சோ ஸ்டார்டிங் சீன்ல வந்து அந்த பிரீஸ்ட் இருக்கிறாருல, அவரும் உள்ளதா இருப்பாரு போல. நேரா அவர்கிட்ட போயிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு அரக்கன் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், கூட இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கிறான், ப்ளீஸ் ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க, இங்க லேண்ட்லைன் இருக்கும்ல, கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இருப்பா தம்பி, போன வாரம் மின்னல் வெட்டினதுல லேண்ட்லைன் எல்லாமே வந்து துண்டிச்சு போயிருச்சு, அது எல்லாமே செயலிழந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த லேண்ட்லைன் அந்த இடத்துல ரிங் ஆகுமா. அதை பார்த்துட்டு என்ன இந்த ஆள் என்ன பேசுறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பிரீஸ்ட் எதையோ எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சிடறான். சோ அதுக்கப்புறம் அந்த சுருட்ட முடிக்காரன அதே இடத்துல ஒரு சேர்ல வந்து கட்டி வச்சுட்டு அவனோட வாயையும் கட்டி போட்டுட்டு, ஏண்டாடே நீ யார் அப்படின்னு எனக்கு தெரியாதாடா, போன தடவை கூட இந்த ஒரு கேம்புக்கு நீ வந்திருந்த தானே, வந்துட்டு நீ தான் அந்த மாதிரி கடவுளுக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு பார்த்தா மத்த பசங்க எல்லாரையும் கடவுளுக்கு எதிராக மாத்தி விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். சோ அவன் கேயா இருக்கிறான்ல, சோ கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன்ல வந்து அந்த விஷயத்த ஏத்துக்க மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக நீ ஒரு சாத்தான்றா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த சர்ச்சுக்கு வெளியில ஏதோ தம் தம்னு சத்தம் கேட்க என்னவா இருக்கும்னு அந்த பிரீஸ்டும் வெளியில வரான். வந்து பார்த்தா அந்த அரக்கன் தான். அவனை பார்த்து ஷாக் ஆகும்போது அந்த அரக்கன் என்னன்னா அப்படியே மூஞ்சிய புடிச்சிட்டு அவன் கண்ணாமூலி எல்லாத்தையும் நோண்டி எடுத்துறான். இந்த மர கிளைகள் எல்லாத்தையும் வந்து தூள் தூள் ஆகிறதுக்காக ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கும்ல, அதுல அவன் பாடியை போட்டு அதே இடத்துல காலி பண்ணிவிட, இங்க சர்ச்சுக்குள்ள அந்த சுருட்டு முடிக்காரனையும் வந்து கட்டி வச்சிருந்திருப்பான்ல, எப்படியோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அந்த கயிறு எல்லாத்தையும் வந்து அவுத்தர்றானா. வெளியில அந்த பிரீஸ்ட் அலர்னது எல்லாமே கேட்டிருந்திருக்கும், கண்டிப்பா அவங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கும். சோ அதுல போய் நின்னுகிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அரக்கன் என்னன்னா நேரா உள்ள வந்தவன் இங்கதான் இருக்கிறே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு பொட்டியை ஓபன் பண்றான். இங்க நம்ம ஹீரோயினும் அந்த குண்டு பையனும் அந்த கேபின்ல ஒரு வயசான ஒரு நபர் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வயசான நபர் யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போஸ்ட்மேன் அந்த அரக்கன் கிட்ட மாட்டிருந்திருப்பாருல, அதே போஸ்ட்மேன் தான். சோ இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அரக்கன் கிட்ட நான் ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டிருந்திருக்கேன், அங்கிருந்து தப்பிச்சு வரக்காக என்னோட கால்கள் இரண்டையும் நான் விலையா கொடுத்திருக்கேன்னு சொல்லி காட்டுவாரு. அவரோட 2 காலும் இல்ல போல, அப்படிதான் எஸ்கேப் ஆயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நீங்க பார்த்தது வேணா ஒரு அரக்கனா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த 2 ட்வின்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்கள வச்சுக்கிட்டு அந்த லேடி பார்த்தா அந்த ட்வின்ஸோட அம்மா, அவங்க வந்து சந்தோஷமா தான் இந்த ஒரு காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ள போய் வாழ்ற அளவுக்கு வசதி கிடையாது போல. இப்படி இருக்கும்போது என்னதான் வறுமை இருந்தாலுமே அந்த 2 சின்ன பசங்களும் ரொம்ப ஹாப்பியா தான் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்களா. இப்படி இருக்க ஒரு டைம் அங்க வானத்துல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல ஒண்ணு நேரம் அங்க காட்டுக்குள்ள வந்து விழுந்திருக்கும். சோ அது என்ன அப்படிங்கிற பாக்குறதுக்காக கியூரியஸா இந்த 2 பசங்களும் போயிருப்பானுங்களா. அங்க போய் சும்மா அதை வேடிக்கை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த எரி கல்ல வந்து வீட்டுக்கிட்ட வந்திருப்பானுங்க, கொண்டு வந்து அன்னைக்கு நைட் அவங்களோட பெட்டு கடியில வச்சிருந்திருப்பானுங்களா. 2 பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நைட் டைம்ல அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு பிளாக் கலர்ல சம்திங் ஏதோ வெளியே வந்திருக்கும். அப்படி வந்தது அந்த பசங்களோட உடம்புக்குள்ளேயும் போய் அவங்களோட பாடியை வந்து கம்ப்ளீட்டா மாத்தி விட்டு இருந்திருக்குமா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவுமே அந்த 2 பசங்களையும் பாக்கலான்னு பெட்டுக்கு வந்தா பெட்ல ஒரு மாதிரி ரத்தக்கர மாதிரி இருக்குது. ஆனா பசங்க 2 பேரையும் காணும். எங்க போனானுங்க அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்கும் போது அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதா. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த நாய 2 பசங்களும் கொலை பண்ணி அதே இடத்துல சாப்பிட்டு இருந்திருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்மெண்ட்டை மூடிட்டு ஒரு சங்கிலியை வச்சு அந்த 2 பேரையும் உள்ளே கட்டி போட்டு அந்த 2 பசங்களுக்கு தேவையான அந்த உணவு, இந்த ஆடு இதெல்லாம் கொண்டு வந்து இப்படி போட்டு வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க. சோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க 2 பேரும் சின்னதா தான் இருந்திருப்பாங்க போல. சோ அதனாலதான் அந்த போஸ்ட்மேன் அன்னைக்கு எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு. இதையெல்லாம் சொல்லி முடிக்க சரியா இதெல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்த மேட்டர் வந்து வெளியில சொல்லி ஆகணும், அப்பதான் நம்மளால உயிர் தப்பிக்க முடியும்னா அதுக்கு அந்த போஸ்ட்மேன் இல்ல, அது 2மே இப்போ அவிழ்த்து விடப்பட்டிருந்திருக்குது, அதனால வெளியில போறது அப்படிங்கிறது பயங்கரம் டேஞ்சரஸான ஒரு விஷயம். இங்க வந்து நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் இங்க வந்துச்சு அப்படின்னா போட்டு தள்ளுறதுக்கு என்கிட்ட கன் கூட இருக்குது, அதனால இங்க இருக்கிறதா சேஃப்னு சொல்லுவாரா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த குண்டு பையனுக்கு இது சரிப்பட்டு வரல. சரி நீங்களே இங்க சேஃபா இருந்துக்குங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு வெளியே வந்தவங்களும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, அந்த மொட்டையோட மொபைல் போன் ரிங் ஆனங்காட்டி தான் அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த லீடர் பொண்ணு லேட் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அதனால மேபி அந்த ஒரு மொபைல் போன் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளால கண்டிப்பா வெளியில யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அந்த வீட்டுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல அந்த லீடரை வந்து இறந்து போயிருந்திருப்பாங்களா, அவங்க தலையை பார்த்து நம்ம ஹீரோயின்லாம் ஃபீல் பண்ண அப்ப அந்த பேஸ்மெண்ட்குள்ள அந்த அரக்கன் என்னன்னா நம்ம மொட்டையனோட கையை வந்து அப்படியே வெட்டி அதை பச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறானா. சோ இந்த வெட்டுற சத்தம் வெளியில இருக்கிறவங்க 2 பேருக்கும் கேட்டுறது. நம்ம ஹீரோயின் இரு வா நம்ம 2 பேரும் முதல்ல போய் ஓரமா ஒளிஞ்சுக்குவோம், அந்த அரக்கன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த ஒரு மொபைலை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சேஃபான ஐடியா கொடுத்தா அதுக்கு அந்த குண்டு பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல அது சரிப்பட்டு வராது, வெளியே போறது அதுக்கப்புறம் நாம உள்ள போறது இது எதுவுமே வேலைக்கு ஆகாது, நான் முதல்ல போய் அந்த அரக்கனை திசை திருப்புறேன், அவன் என்ன ஃபாலோ பண்ணும்போது நீ கரெக்டா உள்ள இறங்கி அதை எடுத்துரு சரியானு பயங்கர ரிஸ்கியான பிளான் சொல்ல நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறாளா. இருந்தாலும் இல்ல இதை பண்ணாதான் ஒர்க் ஆகும்னு அவன் அடம் பிடிக்க சரின்னு நம்ம ஹீரோயின் அவ கையில இருக்கிற ஒரு கத்தியை வந்து கொடுத்துட்டு இதை சேஃப்டிக்காக வச்சுக்கன்னு அவனோட கண்ணத்திலேயே ஒரு இச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் அனுப்பிவிட அந்த குண்டனும் போய் கதவை தட்டுறானா. கதவை தட்டுற சத்தம் கேட்டோடனே இந்த ஒரு அரக்கனும் நேரா பேஸ்மெண்ட் விட்டு வெளியே
வெளியே போக இதாண்டா சான்ஸ்னு நம்ம ஹீரோயினும் டக்குனு பேஸ்மெண்ட்குள்ள இறங்கிட்டு அந்த ஒரு மொபைலே எடுத்துறான். ஆனா சைல திரும்பி பார்த்தா அந்த ஒரு அரக்கன் வந்து நிக்கிறான். போகவே இல்ல போல. நேரா வந்து நம்ம ஹீரோனோட கழுத்து நெரிச்சு சாகடிக்கலான்னு பார்க்க பின்னாடி வந்து அந்த குண்டு பையன் கத்தியை வச்சு சொருகுறானா. அவ்வளவு பெரிய உடம்பு, கத்தியெல்லாம் ஒன்னுத்துக்கும் ஆகாது. ஹீரோயினை தூக்கி போட்டு அந்த குண்டு பையனை பிடிச்சு அப்படியே அவனோட கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிக்க ஆரம்பிக்கிறான். கூடவே கையில வச்சிருக்க கத்தியும் வயிற்றுல இறக்கி விட்டுட்டு போக அதுவே நம்ம ஹீரோயினும் மயங்கி போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி தீ பிடிச்சு பார்த்தா லைக் கம்ப்ளீட்டா எல்லாருமே வந்து அவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த மெமரி டக்குன்னு பிளாஷ் ஆக கண் விழிச்சவளும் அந்த இடத்துல அந்த குண்டு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனடியே அந்த மொட்டையோட மொபைலை எடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குமா. அந்த மொட்டையோட கையை தான் தனியா துண்டாக்கி இருந்திருப்பாங்கல்ல. சோ அதை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் போடுறா. பட் கரெக்டா அது சுவிச் ஆஃப் ஆக இருந்த ஒரே ஒரு ஹோப்பும் போயிருது. இருந்தாலும் இறந்துகிட்டு இருக்கிற அந்த குண்டு பையன் இருக்கிறான்ல, அவனை அப்படியே தூக்கி மடியில வச்சுட்டு இல்ல எதுவும் ஆகாது சமாளிச்சலான்னு சொல்லும் போது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் எனக்கு பயங்கரமா வலிக்குது, ஏன்னா இதே இடத்துல சீக்கிரம் முடிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினையும் அந்த கத்தியை வச்சு அவனை சாவடிக்க. சோ அந்த அரக்கர்கள் 2 பேரும் ட்வின்ஸ் தானே, அங்க வீட்டுல இருக்கிற அந்த பெட்ரூம்ல தான் இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேரும் நார்மலா தான் பேசிக்குவானுங்க. சோ அவங்களுக்கு இந்த ஒரு ஹண்டிங் நேச்சர் மட்டும் இருக்குது போல, மத்தபடி நார்மலான ஹியூமன் மாதிரி தான். அதுல ஒரே ஒருத்த மட்டும் கோடாரி எடுத்துட்டு நான் வெட்டிக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இன்னொருத்தன் தூங்க போயிருவானா. பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை வந்து இந்த மாதிரி ஏதோ செயினை வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. சோ அவ போக கூடாதுன்னு. ஆனா அவகிட்ட இருக்கிற அந்த ஒரு கத்தியை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த ஒரு லாக்கையும் வந்து எடுத்துறாளா. அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது தான் ஒரு சடனான ரியலைசேஷன். சோ அவ கூட இருந்த எல்லாரையுமே அந்த மான்ஸ்டர் தான் போட்டு தெளிந்திருக்குது. சோ அதனால ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சவளும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கத்தி ஒண்ணு இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக அந்த இடத்துல ஒரு அரக்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான்ல. சோ அவன் அப்படியே பார்க்காதபடி வச்ச ஒரே ஒரு இறக்கு, அவ்வளவுதான் வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கேன். அந்த அரக்கனை அதே இடத்துல காலி பண்ணிடுறால. இன்னொருத்தனும் சிக்கனா அவனே போட்டுற வேண்டியதானே. வெளியே வரும்போது அதுவே இங்க அந்த போஸ்ட்மேன் இருக்கிறான்ல, அவன் ஜாலியா அவனோட கேபின்ல இருப்பான். நமக்கு இந்த அரக்கர்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் கூட இந்த ஒரு கண்ணை வச்சு போட்டு தள்ளிட வேண்டியதாங்கும் போது கரெக்டா வீட்டுக்கு முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்குமா. இவனும் அப்படியே கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணிட்டு யாரு வந்தாலும் போட்டுற வேண்டியதானே இருக்கேன். கரெக்டா யாரோ வராங்க, இவனும் ஃபயர் பண்ணிடுறான். அது ஒரு ஆம்பளை குரலா தான் இருக்குது. ஆனா பார்த்தா அது நம்ம சுருட்ட முடிக்காரனா இருக்கும். அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான் போல. பட் வந்து இவரோட கையால இறந்து போயிட்டான். அதுவே நம்ம ஹீரோயினுமே அங்கிருந்து காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்திருப்பாள். அப்ப அங்க ஒரு போலீஸ்கார் இருக்கிறத பார்த்துட்டு வேகமா அவர்கிட்ட போயிட்டு தலை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி உதவி கேட்க அவரும் இறங்கி வந்து முதல்ல நம்ம ஹீரோயினை காம் டவுன் பண்றாங்க. ஏன்னா சின்ன புள்ள தானே, இருமா பயப்படாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் காருக்குள்ள உட்கார வச்சு அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த போலீஸ் ஆபீசர் எது மேலேயோ வண்டியை விட்டுறாரா. ஐயோ எவனையாவது போட்டு தள்ளிட்டோமான்னு சொல்லி அந்த போலீஸ்காரனும் அப்படியே இறங்கி வந்து பார்த்தா அது அந்த மான்ஸ்டரா தான் இருக்கும், அந்த அரக்கனா தான் இருக்கும். அதனால அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் உள்ள இருந்து பார்த்துட்டு அவன்கிட்ட போகாதீங்க, அவன் போட்டு தள்ளிடும் அப்படின்னு கதறும் போது அந்த அரக்கன் அப்படியே எந்திரிச்சு கையில இருக்கிற கோடாலியை வச்சு அந்த ஆபீசரை 2 துண்டு ஆக்கிடுவான். அடுத்தது நம்ம கிட்ட தாண்டா வருவான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் வேகமா அப்படியே பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி வந்துட்டு காரை எடுக்கலான்னு பார்க்க அது ஸ்டார்ட் ஆகாது. அதுக்குள்ள அவன் மேல ஏறி கோடாரியை வச்சு காரையே வந்து புழக்க ஆரம்பிச்சிருவானா. எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோயினும் காரை மூவ் பண்ண அவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஆனா அங்கிருந்து போகாம நம்ம ஹீரோயின் ஃபுல்லா ரிவர்ஸ்ல போட்டு வேகமா காரை கொண்டு வந்து அவன் மேல திருப்பி ஏத்து மறுபடியும் முன்னாடி வந்து மறுபடியும் ஏத்தும் போது அவ்வளவுதான், அந்த அரக்கன் காலி ஆயிட்டான். எப்படியோ பழி வாங்கிட்டோங்கிற ஒரு நிம்மதியோட ஹீரோயின் அந்த கார் எடுத்துட்டு அந்த காட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிக்கிறாளா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு 2 குடிகாரங்க அந்த காட்டுக்குள்ள ஜாலியா குச்சிட்டு அப்படியே பேசிட்டு நடந்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதுமே கவனிக்கிறாங்க. இது என்னடா உருவம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அவனுங்க போதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ அவ்வளவுதான், அந்த 2 பேரோட கதையும் அதே இடத்துல முடியுது. என்னமோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வச்சு ஒருத்தனை போட்டு தெளிந்திருப்பாள்ல. ஆக்சுவலி அந்த ஒரு அரக்கணமே எந்திரிக்கிறான். எதுவுமே நடக்காம ஏதோ சத்தம் கிட்டதான் எந்திரிச்சு வெளியே வரானா. பார்த்தா வெளியில ஃபுல்லா ஒரு போலீஸ் வண்டிங்க எல்லாம் நிறைய வந்த மாதிரி தெரியுது. ஹீரோயின் தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கா போல. பிளஸ் அப்படியே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.